இன்னைக்கு நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டு இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு முதல்ல சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு இஃப் கண்டிஷனில் அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் இஃப் யூஸ் பண்ணுறதுக்கும் எப்படி வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க போகிறோம். இஃப்னு போட்டுக்கிறேன், நான் டேபை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்படிலாம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் கிளிக் பண்ணிக்கலாம் அது. ஸோ இஃப் மார்க் இருக்குல்ல, மார்க் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 35 இருந்துச்சுன்னா, திஸ் இஸ் அ லாஜிக் டெஸ்ட். ஸோ C2 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 35 இருந்துச்சுன்னா ஐ வாண்ட் ரிட்டர்ன் as பாஸ். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக ஆயிடுச்சுன்னா, இது உண்மையாக இருந்துச்சுன்னா, ஸோ 78ன்றது அப்சல்யூட்லி 35க்கு அபோவ் தான். ஸோ இந்த கண்டிஷன் வந்து இந்த லாஜிக் டெஸ்ட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு பாஸ் நீங்கள் வரணும். அப்படி இல்லைன்னா எனக்கு ஃபெயில்னு வரணும். ஓகேங்களா? நான் க்ளோஸ்ட் பேரந்திஸ் போட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபார்முலா எப்படி ட்ராக் பண்ணிட்டாலே போதும், கீழே எல்லாமே வந்துடும். ஸோ 28ன்றது 35க்கு பிலோன்றதால் அது மட்டும் ஃபெயில் வந்திருக்கு. இப்போ இஃப்க்கும் இஃப்ல அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்காக நான் இஃப் கண்டிஷன் போட்டுக்கிறேன். ஸோ லாஜிக் டெஸ்ட்டில் நான் லாஜிக் கேட்டை என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா அண்ட் கேட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அண்டை ப்ரெஸ் பண்ணி அண்டு டைப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கீழே வந்துடும், நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணாலும் வந்துடும். இந்த அண்டில் நான் எத்தனை லாஜிக் வேணால் வச்சுக்கலாம். அன்கேட்டோட ஸ்பெஷாலிட்டியே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ கொடுக்கும். ஸோ இப்போது அன்கேட் ஓப்பன் பண்ணியாச்சு. லாஜிக் 1ல் நான் என்ன கொடுக்குறேன்னா 78, இந்த மார்க்கு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 35 ஒரு கண்டிஷன், ஒரு லாஜிக். நெக்ஸ்ட் நான் லாஜிக் 2 என்ன கொடுக்க போகிறேன்னா, இந்த இஃப் ரிசல்ட் இருக்குல்ல, இது வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு பாஸ்ன்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே அண்டுக்கு ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஜிக்கில் வந்துட்டு நான் 2 கொடுத்துருக்கேன். என்னன்னா C2 இஸ் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் than 35, இந்த D2 இஸ் ஈக்குவல் டு பாஸ். ஸோ இந்த 2 கண்டிஷனுமே எனக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு செலக்டர்னு எனக்கு வரணும். இன்கேஸ் இந்த 2 கண்டிஷன் வந்துட்டு இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா இங்கே லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 35 தான், இது 28 மார்க் தான். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வரணும்னா எனக்கு அன்செலக்டட்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இஃப்க்கு ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ செலக்டடுக்கு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, மாற்றிக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப்ல ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அது ட்ரூவா ஃபால்ஸாக பார்க்கலாம். பட் இஃப்ல நான் வந்துட்டு இங்கே அன்கேட் யூஸ் பண்ணியிருக்கேன். அன்கேட்டோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம கொடுக்குற இந்த லாஜிக் வந்துட்டு 2மே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இங்கே ட்ரூவை வந்துட்டு பாஸ் பண்ணோம். இன்கேஸ் இந்த கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்று ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அப்படின்னா அது ஃபால்ஸுக்கு போயிடும். ஏன்னா அண்டு யூஸ் பண்ணனா எனக்கு 2மே எனக்கு ட்ரூவாக வரணும். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் கரெக்டாக இருக்குன்னா நம்ம அதுக்கு ஆர்கேட் யூஸ் பண்ணுவோம். ஆர்கேட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபார்முலாஸ் வந்து ரன் பண்ணுறதுன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.